ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப டேஸ் ஆகிருச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஏன் அப்படின்ற ரீசன் வந்து லைவில் நான் சொல்லி இருந்திருப்பேன். அதனால தான் என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மூன் ஃபேரி சேனலில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு லைக் ஒன்று போட்டிருந்திருப்பேன். அதுவே ரொம்ப வந்து லைக் டைம் எடுத்து 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 தான் வந்து அந்த ½ அந்த எபிசோடே வந்து நான் லைக் அந்த அந்த இதே வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ வந்து சரி இனிமேல் வந்து இந்த சேனல்லையும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ் ஆகிருச்சு அப்படின்றதுனால தான் வந்து இங்கேயும் வந்து நான் ரெடி பண்ணி உட்காந்துருக்கேன். ஸோ வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக இதை வந்து சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா நான் நிறைய வந்து பெண்டிங் எஃப்எஃப்ஸு 1 ஷாட்ஸ் லைக் 2 ஷாட்ஸ் நிறைய வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பர்த்டே ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு பெண்டிங்கில் இருக்கிற எல்லாத்தையுமே முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து ரெக்வஸ்ட்டே நான் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பர்த்டேக்குன்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்துருப்பீங்க. அதை வந்து என்னால் பண்ண முடியாது. ஐம் ஸோ சாரி, மன்னிச்சு. லைக் வந்து எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து லைக் ரொம்ப டைம் எடுத்து எடுத்து தான் வந்து லைக் என்னால் பண்ண முடியும். ரொம்ப நேரம் என்னால் வந்து ஒரே பிளேஸில் உட்கார முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் அதனால தான் வந்து லைக் ஏன் அப்படின்ற ரீசன் வந்து லைக் லைவுக்கு வந்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டெலகிராமில் சேனல் லிங்க் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க தாராளமாக வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சேனலுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாவில். வேணுன்றவங்க தாராளமாக வந்து ஜாயின் ஆகலாம். அதோட எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் என்னோடய மூன் ஃபேரி சேனல் வந்து அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி தான், வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே நல்லா இருக்குது அப்படின்றது வந்து எனக்கும் தெரியும். அண்ட் வந்து லைக்ஸ் போட்டு போங்க. ஸோ இந்த லைக் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யூன்மின்னோட எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். மை புருஷன் அண்ட் பேபி டேடி. லைக் 1 மந்த் ஆகிருச்சு இந்த வீடியோவை போட்டு, லைக் எபிசோட் 2 போட்டு. ஸோ எபிசோட் 3 தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்டா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட கடைசி வீடியோ உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டில் வந்து எதில் நிறுத்திருந்திருப்பேன்னா ஷூகா வந்து சொல்லியிருந்திருப்பாரு, அவள் உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை, இதுங்க உனக்கு மட்டும் குழந்தைங்கள்ல, இவ எனக்கும் தான் பொண்டாட்டி, அந்த குழந்தைங்க அப்பனும் நானும் தான், நீ மட்டும் கிடையாது, அந்த மாதிரி வந்து ஷூகா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். 1 மந்த் ஆகிடுச்சு, மன்னிச்சூடா ஃபிக்ஸி. ஸோ நம்ம இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். லைக் 1 டே விட்டு 1 டே வந்து இனிமேல் வீடியோ நான் ரெகுலராக வந்துடும். லைக் வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்னா வந்து அடுத்த மண்டே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பெண்டிங்காக இருக்கிறத டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்றதுல இருக்கேன். ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ள பலாண்டா ஃபிக்ஸீஸ். இப்படின்னு ஷோகா சொன்னதுமே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவன் விளையாடிட்டு இருக்கான், பைத்தியம் கிட்ட முத்தி போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் ஜிம்மினுக்கு வந்து செம்ம கோவம். உங்கள் அப்பாக்கா என்ன இவன் பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜிம்மினுக்கு செம்மக்கம் வந்துருச்சு. அடிக்கவே போகிறது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டியை பார்த்துட்டு உனக்கும் பொண்டாட்டின்னு சொல்லுவேன், இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படின்ற மாதிரியான லைக் ஜிம்மின் அடிக்க போகிறாரு. அவரும் இங்கே லோக்கலில் வந்து ஒரு மஃபியா தானே, லைக் வந்து ஒரு கேங்ஸ்டர் லைக் அந்த மாதிரி தானே. அவரும் வந்து அதே மாதிரி வந்து கொரியாவில் ஷூகா வந்து லைக் அவர் பெரிய ஒரு மாஃபியா. ஸோ 2 பேருக்குமே வந்து செம்ம சண்டை நடக்குது. 2 பேரும் செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. லைக் அதை பார்க்குற
அர்ஜுனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ அர்ஜுன் வந்து ஜிமினோட குழந்தை, விக்கி வந்து ஷூகாவோட குழந்தை. ஸோ 2 லைக் வந்து விக்கிக்கா ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்பா, லைக் வந்து அப்பா அடிச்சு ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு விக்கி நினச்சிட்டு இருக்கான். லைக் அவங்க சண்டையை பார்க்கும்போது அர்ஜுனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். தாத்தா தாத்தா போய் போய் தாத்தா அப்படின்ற மாதிரி விக்கி லைக் சாரி அர்ஜுன் அழுதுட்டு இருப்பாரு. உடனே வந்து விக்கி வந்து ஜிம்மினை பார்த்து, அப்பா அப்பா அவனை நல்லா அடிப்பா, எவ்வளோ சீரியல் இருந்தால் அவன் அம்மாவை கிட்னாப் பண்ண போவான், நல்லா அடிப்பா, நல்லா அடி, மூஞ்சிலே அடிப்பா அப்படின்ற மாதிரி விக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். லைக் வந்து உங்கள் தாத்தா பாட்டிக்கு லைக் வந்து ஜிம்மினோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. என்னடி நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க, ஒருத்தன் வந்து நானும் புருஷன் உன் குழந்தைங்களுக்கு நானும் அப்பன்னு சொல்கிறேன், என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் வந்து பதில் சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா அவங்க 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணில் தண்ணியாக வருது, என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. 2 பேருக்குமே வந்து செம்மையா அடிச்சுக்கிறாங்க. மூஞ்சில கையிலலாம் வந்து செம்ம அடி, மூஞ்சில இருந்து ரத்தம் வருது, வயிற்றுல அடிக்கிறது, கிக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே உங்களால் பொறுக்க முடியல, நீங்கள் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துடுறீங்க. நீங்கள் கத்துனதுமே லைக் வந்து ஜிமினும் அண்ட் ஷூகாவும் 2 பேருமே வந்து சண்டை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தங்க சட்டையை தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சட்டை லைக் வந்து களைஞ்சி கிழிஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க இப்போ வந்து அவங்க 2 பேர் முன்னாடி கிட்டயும் போய் 2 பேரையும் விலக்கி விடுறீங்க. போதும் நிறுத்துங்க 2 பேரும், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், தயவு செஞ்சு அதை கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்லிட்டு ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அவனோட ஷர்ட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஷுவருக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் ஜிம்மினுக்கு இதை பண்ணுறத லைக் வந்து பிளட் எல்லாம் வந்து லிப்ல இருந்து அதுக்கு அதாவது தொடச்சி விட்டுட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. மாமா, நான் எப்போவும் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சதே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினும், எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி, அவன் தான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதடி பொண்டாட்டி. மாமா, எனக்கு தெரியும்டி நீ என்னை எல்லாம் ஏமாற்ற மாட்டே அப்படின்னு, எனக்கு தெரியும், என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. லைக் நீங்கள் சொன்ன அடுத்த வார்த்தை ஜிமினை நிலக்குலைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, கண்ணில் அப்படியே தண்ணி தாரையாக கொட்டுது, அழுவாதடி அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்களே, ஷூகா தான் மாமா என்ன முதல்ல கல்யாணம் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை கேட்டதுமே அவருக்கு அவ்வளோதான். அவரோட கையை நீங்கள் பிடிச்சிருந்துருப்பீங்களா, அது அப்படியே அவரோட கை வந்து உங்களோட கையிலேருந்து கீழே விழுந்திருக்கும். எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாக்கா உங்களை பிடிச்சி இழுத்து பல்லார்னு ஆகுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி போயிட்டு முத்து போச்சாடி, அவன் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானா, நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஷூகா வந்து இன்டர்ஃபியர் ஆகி, இது பாருங்க, என் பொண்டாட்டியோட அம்மான்றதுனால தான் உங்களை சும்மா விடுறேன், சும்மா அடிச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சுகா ப்ளீஸ் சுகா, என்னை பேச விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து லைக் வந்து சொல்கிறீங்க. லைக் வந்து இப்போ பேக் டு லைக் பாஸ்ட் எப்படின்னா, நீங்கள் 12th எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொரியாவில் தான் போய் படிப்பேன், லைக் வந்து எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதனால அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற அந்த கல்ச்சரு, லைக் வந்து கேபாப்பு அந்த மியூசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையும் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சவுத் கொரியாவை வந்து சூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. 1 மாதம் செம்மையாக அடம் பிடிச்சி சாப்பிடாம யார்கிட்டையும் பேசாமல் அவ்வளோ அடம் பிடிச்சி தான் வந்து சவுத் கொரியாவுக்கே நீங்கள் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் வந்து லேண்ட் ஆனப்போ தான் வந்து ஷூகாவும் வந்து ஒரு மிஷனை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருப்பாரு கேஷுவலாக. கார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் தான் வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. நீங்களா ரொம்ப ஹாப்பியாக லைக் கேஷுவலாக வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டட் இருக்குது, அவ்வளோ எக்ஸைட்டடாக லைக் வேகமாக வந்து நீங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வரும்போது நீங்கள் ஷூகாவை வந்து இடிச்சிடுறீங்க. ஷூகா வந்து கால் பேசிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வரதை அவர் கவனிச்சிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் வந்து அவர் வந்து உங்கள் மேலே டக்குன்னு இடிச்சிருந்துருப்பாரு.
அதில என்ன இருக்கும் அப்டின்னா வந்து, நீங்க வந்து அ ரொம்ப பசிக்குது அப்டின்னு சொல்ட்டு ஒரு ட்ரிங்க் லைக் ஒரு மில்க் ஷேக் மாரின்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக் வந்து வாங்கிட்டு அப்டியே குடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அவரு விடிச்சதுல என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, அந்த மில்க் ஷேக் கீழ விழுந்திருந்திருக்கும். உங்களுக்கா, "ஐயோ! என் ட்ரிங்க்கு போச்சு" அப்படின்ற மாரி அப்படியே கத்திட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம். "டேய்! எவ்ளோ தைரியம் இருந்தா வந்து இடிச்சிருப்ப. கண்ண எங்கடா வச்சிருக்க? அறிவில்ல உனக்கு? ஃபோன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தா, கண்ணெல்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு திட்டு திட்டுன்னு சுகாவ செம்மையா திட்டுறீங்க. சுகாக்கா, "யார்றா இவ தம்மா துண்டு இருந்துகிட்டு என்னையே திட்டுறா?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. "ஒழுங்கா காசெடு. கஷ்டப்பட்டு நான் வந்து பசிக்குதுன்னு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சா, நீ வந்து இடிச்சிட்டு சால்ட்டா போற, காசு எட்றா அப்படின்ற மாரி வந்து நீங்க லைக் வந்து அப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஷூகாக்கு ஒரு மாரி கியூட்டா இருக்கு. யார்ரா இவ அப்படின்ற மாரி தான். லைக் வந்து அ இந்தியன் டைப் ஸ்கின்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் வந்து சவுத் இந்தியால லைக் வந்து ப்ரௌனிஷா, அ ரொம்ப ஒயிட்டாவும் இல்லாம, ரொம்ப பிளாக்காவும் இல்லாம 2ம் மிக்ஸ்டா ஆன மாரி அந்த டஸ்கி ஸ்கின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து அந்த ப்ரௌனிஷ் ஸ்கின்னு. ஸோ அந்த மாரி தான் இருக்கீங்க. அதெல்லாமே வந்து பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாரி அட்ராக்ட் ஆகுது. இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்கள வந்து அவர் பார்த்திருந்திருப்பாரு. ஆனா உங்கள பார்க்கும்போது அது என்னமோ வந்து அவருக்கு ஏதோ ஒண்ணு வந்து இழுக்குது அவருக்கு. அது என்னன்னு அவருக்கு தெரியல. பட் ஆனா ஒண்ணு மட்டும் அவருக்கு வந்து நல்லா வந்து புரியுது. உங்கள அடையணும். அ உங்கள அவரோட லைஃப்குள்ளார கடைசி வரைக்கும் வேணும் அப்டின்ற ஒண்ணு வந்து அவருக்கு தோணுது. அவர் வந்து உங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த லிப்ஸ் அடசிஞ்சுகிட்டே இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது அவருக்கு மாரி லைக் வந்து ஒரு மாரி கியூட்டா லைக் வந்து நீங்க அவ்ளோ கேவலமா திட்டுறது அவருக்கு வந்து ஒரு லைக் வந்து ஒரு மியூசிக் மாரி இருக்கு. மொறச்சு பார்க்குறீங்க. "டேய் எரும மாடு! உன்கிட்ட தானடா சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா காசு எட்றா" அப்டின்ற மாரி சொல்றீங்க. ஷூகாவும் அவரும் வந்து லைட்டா சிரிச்சுட்டு அவரோட பர்ஸ்ல இருந்து லைக் வந்து காசை கொடுக்குறாரு. ஆ இவ்வளோலாம் வேண்டாம், என்னோட மில்க் ஷேக்குக்கு நீ எவ்வளோ வந்து காசு கொடுக்கணுமோ அதை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. "ஆ, இது வேறயா? ஆ, ம், சரி, உன்னோட நம்பர் சொல்லு, நான் உனக்கு பே பண்ணிடுறேன்" அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க. லைக் வந்து சுகா சொல்றாரு, அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி உங்க ஃபோனை வந்து லைக் ஸ்கேன் பேமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து பண்றாரு. பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எவ்வளோ பண்ணணுமோ அதையும் வந்து அவர் பண்ணிட்டு, ஆ சரி, இனிமேலாவது நடக்கும்போது நேரா பார்த்து நட. ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால எங்கேயோ போய் நடிச்சிடாத. நடு ரோட்லலாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசினேன்னா லாரி அடிச்சுட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு உங்களோட பேக்கை தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஷூகாக்கா, யார்ரா இவ இவ்வளோ க்யூட்டாக பண்ணிட்டு போறா? எத்தனையோ பொண்ணுங்க என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காளுங்க. ஆனால் எவ்வளோக்கு விட்டியும் மாட்டாதவன் வாங்கிட்ட இப்போ விழுந்துட்டேனேடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட கார்ட்ஸை கூப்பிட்டு உங்களை பற்றின டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அவரும் அவர் பாட்டுக்கு வந்து அவரோட மேன்ஷனுக்கு வந்து போயிடுறாரு. லைக் ஒரு 2 ஹார்ஸ்லேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற எல்லாமே. நீங்களும் வந்து அங்கே லைக் வந்து ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து போய் அந்த டே வந்து உங்களுக்கு அப்படியே தான் வந்து போயிருக்கோம். தேடி பிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆகி எல்லாமே வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பனே ஆகும். சரி, அது வரைக்கும் அப்படியே ஜாலியாக சுற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஷூகாக்கு வந்து லைக் வந்து உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுருக்காங்க அந்த லைக் வந்து ஹாஸ்டல்லையே. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளம்பி போயிருக்கீங்க அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து கேஷுவலாக அவர் நடந்து வராராமா. அவர் வந்து உங்க பின்னாடி வந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அவரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. லைக் வந்து அவர் மாஸ்கெல்லாம் போட்டதுனால அவர் யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பார்க்குகளை போய் உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. யார் அப்படின்னா நம்ம ஷூவை தான் வந்து பக்கத்தில் உட்காடுறாரு. லைக் வந்து சரி யாரோ வந்து உட்காடுறாங்க போல, நீங்கள் அந்த அளவுக்கு பெருசாக வந்து அதை கண்டுக்கல. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிங்க்கை வந்து ஸ்லிப் பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கே விளையாடுற கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு அதை ரசித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து கேஷுவலாக வந்து அவர் திரும்புகிறாராம். அவர் பார்த்துட்டு, ஓ ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் என்கிட்டயா பேசுகிறீங்க
ஆமா உன்கிட்டதான் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சுகா கேக்குறாரு. நீங்க வந்து கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு மாஸ்க கழட்டுறாரு. ஓ நீங்களா, ஹலோ ப்ரோ அப்படின்ற மாதிரி. எது ப்ரோவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன இவ எடுத்தோடனே ப்ரோன்ட்டா, அப்புறம் நான் என் லைஃபு குழந்தைங்களாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பாருங்க, ப்ரோலாம் வேண்டாம். ஏன் ப்ரோ? இப்போதான் சொன்னேன் ப்ரோ வேண்டாம் அப்படின்ட்டு. சரி அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? நீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம். அப்ப உங்க பேர் என்ன? அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்து உங்கள் நேம் சொல்கிறாரு. அதாவது சாரி, அவரோட இன்ட்ரோ வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து லைக் ஒரு சிஇஓ அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஓஹோ, சிஇஓவா? ஓகே ஓகே. நீங்கள் திரும்ப அகெயின் வந்து அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறது, அவங்க விளையாடுறத பார்க்குறது, அந்த மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க அதுக்குள்ளே திரும்பிட்டு அவ்வளோதானா? பேச மாட்டாளோ? நாம் தான் பேசிகிட்டே இருக்கணுமா? ஐயோ என்ன பேசுறது இவகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி அப்போ நான் கிளம்புறேன், பாய். ஒரு நிமிஷம். அ என்னாச்சு? உன்னோட நம்பர் எனக்கு தெரியா? லைக் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்படின்ட்டு இஷோகா வந்து கேட்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் ஆகுது. எதுக்கு இவன் நம்பர் கேட்குறான்? ஒருவேளை நம்ம அழகில் மயங்கிட்டானோ? நமக்கு ரியலாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போகுதோ? அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சீ சீ சீ, அதெல்லாம் இல்லை. நமக்கு ஜிமின் மாமா இருக்கான். நம்ம ஜிமின் மாமாக்கு லோயலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு, சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக போகிறீங்க. நீ கொடுக்கலன்னா என்ன எனக்கு எடுத்துக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் சுகாக்கு இருக்கு. உன் ஃபோனை ஸ்கேன் பண்ணும்போதே உன் நம்பரை ட்ராக் பண்ண தெரிஞ்ச எனக்கு, சரி போன போது நம்மளும் வந்து கரெக்டாக லீகலாக போகலாமேன்னு பார்த்தா விட்ட மாட்டேன் போலையே பொண்டாட்டி, இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஃபோனில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. லைக் மெசேஜ் பண்ணால் டிங்குன்னு வரும் இல்லையா? ஸோ நீங்களும் எடுத்து பார்க்குறீங்க. யாரா இருக்கும், புது நம்பரா இருக்கே, சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா வந்து நான் வந்து உங்களோட ஒரு பெரிய அட்மையர், உங்களை எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னோ அப்போத்துலேருந்து உங்களை ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்னது இது, அட்மையருன்றான், பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நம்பரை வர இது பண்ணியிருக்க, ஒரு வேலை நம்மள ஹியூமன் டிராஃபிக் பர்சனாக இருப்பானோ, முதல்ல இவனை பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பாருங்கள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் வந்து என்கிட்டலாம் வந்து மெசேஜில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த நம்பரை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிடுறீங்க. அந்த நம்பரை வந்து டெலீட் பண்ணிட்டு என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறேன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. ஷோகாவா? பரவாயில்ல, உஷாராக தான் இருக்கா. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. மற்ற பொண்ணுங்க கிட்ட ஒரு ஹாய், நீங்கள் அழகாக இருக்கீங்க, அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் விழுறவங்க தான் அதிகம். பரவாயில்ல, ஸ்மார்ட்டாக தான் இருக்கா. இவளை வேறு ரூட்டில் தான் கரெக்ட் பண்ணும் போல அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் ஆகிறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஜாயினும் ஆகிறாரு. அப்போதான் வந்து உங்களுக்கு தெரியுது, இவன் சிஇஓன்னு சொன்னானே, அப்புறம் எப்படி ப்ரொஃபஸராக இருப்பான் அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. சரி நமக்கு என்ன, ஒரு வேலை வந்து 2 வேலையும் பார்ப்பானோ என்னமோ, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே தான் வந்து டேஸ் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அசோகா வந்து அவரோட லைக் வந்து ப்ரைவேட் கேபின் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கு இவங்க கூப்பிடுறான் கேட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நீங்களும் வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. ஷூகாவும் வந்து உள்ளார வர சொல்கிறாரு, கம்மின் அப்படின்ட்டு. சார் நீங்கள் கூப்பிட்டீங்களா? ஆமாம் உட்காரு. ஓகே சார். எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் போய் உட்காந்துட்டு ஷூகா கிட்ட கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் எனக்கு இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னை உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. எதே? ஆமாம், உன்னை எப்போ வந்து ஃபஸ்ட்டு நீ ஏர்போர்ட்டில் என்கிட்ட எப்போ நீ வந்து பேசினியோ அப்போவே வந்து லைக் நீ உன்னோட உன்னோட அழகு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணும் அந்த மாதிரி என்கிட்ட பேசினது கிடையாது, என்னை பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசினது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஷூகர் சொல்கிறாரு. இதை பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருன்றதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நான் ரொம்ப அழகு அப்படின்ட்டு அப்படின்னு ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டு அதுக்காக வந்து நான்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார். ஓகே,
அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. பட் ஆனால் நில்றி அப்படின்ட்டு வாய்ஸு என்னது டோன் அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. சுகாவா, நான் உன்னை போ சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது இது இப்போ திடீர்னு ஒரு மாதிரியா இருக்குது, அப்போ நமக்கு தான் ஒரு மாதிரி கேட்குதோ, சரி என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உட்காடுறீங்க. இதை பாரு, எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் ஒன்று தான் பண்ணணுன்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுகாலாம் சொல்கிறாரு. இதை பாருங்க சார், எனக்கு இந்த லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆல்ரெடி வந்து என் வீட்டில் என்னோட மாமாவை தான் கல்யாணம் பண்ணான்னு அவன் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி என் மாமா நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாக்கு செம்ம வெறி ஆகுது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை அப்படியே போட்டு தள்ளிடலாமா தான் இருக்கு, ஜிமினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பாரு, உன் அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணால் உனக்கு அப்போ பிடிக்கலன்னு தானே அர்த்தம். உனக்கு பிடிக்குது அப்படின்ட்டு நீ சொல்லலைல்ல. அவர் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடாது. ஒரு வேளை இருக்குமோ, நம்ம உண்மையிலேயே மாமாவை லவ் பண்ணுறோமா அப்படின்ற டவுட்டு உங்களுக்குள்ளேயே வர ஸ்டார்ட் ஆகுது. லைக் இப்படி தான் ஃபியூ டேஸ் போகுது. அந்த டவுட் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. லைக் நமக்கு மாமாவை நம்ம லவ் பண்ணுறோமா, இல்லை அப்பா அம்மா சொல்கிறதுக்காக தான் வந்து சரி மாமாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டோமா, அப்படியே அந்த கன்ஃபியூஷன் அப்படியே வந்து பெருசாகிட்டே போகுது. அந்த சான்ஸை தான் வந்து ஷூகா யூஸ் பண்ணிட்டு உங்களோட மனசுக்குள்ளார அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. லைக் வந்து இப்போவும் நீங்களும் ஷூகாவும் வந்து சீக்கிரட்டாக டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஷூகா ஒரு மாஃபியான்றதே உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்படியே தான் வந்து லைக் ஒரு 6 months அந்த மாதிரி வந்து போயிருந்திருக்கோம். 2 பேருமே அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. சீக்ரெட்டாக வந்து அந்த காலேஜ் கேபினில் அவரோட ப்ரைவேட் கேபின் இருக்குல்ல, அங்கே மீட் பண்ணுறது, லைக் வந்து ஃபோனில் பேசிக்கிறது, இல்லை அப்படின்னா சீக்ரெட்டாக வந்து வெளியில் போகிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்களோட அந்த லவ் லைஃப் போயிட்டுருக்கு. சுத்தமாக ஜிமின்ன்ற கேரக்டர் உங்கள் லைஃப்லேயே இல்லைன்ற மாதிரி ஆகிருச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் ஷூகாவை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஷூகாவுக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறாரு. உங்கள் வீட்டில் கூட அந்த அளவுக்கு உங்களை பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. அதை விட நிறைய மடங்கு வந்து உங்களை வந்து ஷூகா அவ்வளோ வந்து தாங்கன்னு தாங்குறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து அப்படியே அந்த லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது, லைக் ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, கடல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து அப்படி ஒரு டைம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஒரு மூவி நைட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஷூகா வந்து இப்போது உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இருக்கார். 2 பேரும் ஜாலியாக உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த டைம் வந்து அந்த டிவியில் வந்து ஒரு ஹாட்டான சீன் வருது. அதை நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, ஷோகாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். அந்த ஹாட் சீன் வருது. அவ்வளோதான். அதுக்கு வந்து டிவியை பார்த்துட்டு இருந்த ஷோகா அப்படியே உங்ககிட்ட திரும்புகிறாரு. நீங்களும் வந்து ஷுகா நம்ம வேற பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்து பேசிட்டே திரும்புறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஷுகா உங்களை தான் அவளைக்கு வந்து வெறிகொண்டு பார்க்குறாரு. என்னமே எப்படி பார்க்குறான். ஷுகா, நீ கிளம்ப வேண்டிய டைம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே வந்து ஷூகா வந்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்களால் வந்து லைக் வந்து நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணிடுறீங்க. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சமாக ஹீட்டப் ஆகி அந்த நைட்டு ஃபுல்லுமே வந்து லைக் ஒரு இன்டிமேட்டான இது நடந்திருந்திருக்கும். செம்மையாக வந்து வச்சு ஷூகா செஞ்சிருப்பார். புல் அவுட் பண்ணி இருந்திருக்க மாட்டார். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே லைக் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ மாஃபியா வந்து இந்த மாதிரி தான் ரிவைவல் கேங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மாஃபியா இந்த மாதிரி வந்து உங்கள் கூட சுற்றுறான் அப்படின்ட்டு தெரிஞ்சதும் அதுதான் ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, சரி நம்ம வந்து லைக் வந்து சும்மா ஒரு டேட் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு வந்து தான் வந்து அவரும் வந்து நீங்களும்
கார்ல போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போதான் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்திருக்கும். ஆக்சிடென்ட் நடந்து லைக் வந்து ஜிம் லைக் சாரி ஷூபா வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து லைக் வந்து எதிர்க்க இந்த மாதிரி இடிக்க வராங்கன்னு தெரிஞ்சதுமே உங்களை வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேஃப்கார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதிக டேமேஜ் அவருக்கு தான் நடந்திருக்கும். உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அடிபட்டிருந்திருக்காது. அவர் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதிக டேமேஜ் அவருக்கு தான் ஆயிருக்கும். ஸோ உடனே வந்து ஷூகாக்கு இந்த மாதிரி ஆனதுமே என்ன ஆயிருக்கும், ஸோ கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து அங்கங்கே மஃப்தியில் தானே சுற்றிட்டு இருப்பாங்க. உடனே ஷூகாவை தூக்கிட்டு ஷூகாவையும் உங்களையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. லைக் வந்து நீங்கள் வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா 2 days ஆகுது. நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கீங்க. ஷூகாக்கு செம்மையாக சிவியரான கிரிட்டிக்கல் இன்ஜுரி. லைக் 2 daysக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் கொரியா வந்தது மட்டும்தான் வந்து ஞாபகம் இருக்குது. பட் உங்களுக்கு செம்மையாக லைக் வந்து கொரியாவுக்கு வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா நடந்த எதுவுமே வந்து சுத்தமாக உங்களுக்கு ஞாபகமே இல்லை. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடி கை கால்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஆகியிருந்திருக்கும். சரி, நம்ம இங்கேருந்து நம்மளை யார் பார்த்துக்க முடியும், நம்ம திரும்ப இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் அகெயின் வந்து இந்தியா வந்திருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க, நான் திரும்ப வந்து இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது அதை எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்தோடனே முதல்ல கல்யாணத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஜெபின் வீட்லேயும் வந்து சரி கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து மேரேஜ் டேவே. லைக் வந்து ஜிமின் தான் வந்து அவர் மாப்பிள்ளைன்றதுனால அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவர் வரலை. ஸோ வந்து லைக் வந்து அங்கே இருக்கிற சில இவங்கள இருப்பாங்களா அடியாட்கள் அவங்கெல்லாம் அவங்க தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து டைரெக்டாக வந்து மண்டபத்துக்கு வராங்க. எதுக்கு இங்கே வரீங்க, வீட்டுக்கு போகாமல் முதல்ல இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்கு போனால் உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்ற எல்லாருமே வராங்க. உங்களை பார்க்குறாங்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லைக் நீங்கள் கட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா கையில் கால்லலாம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, எப்படி நடந்துச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நீ திரும்பி வந்ததும் நல்லா தான் போச்சு. அங்கேருந்து நீ ஏண்டி கஷ்டப்படணும், இனிமேல் அங்கெல்லாம் வேண்டாம், நீ இங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சரிம்மா அப்படின்னு நீங்களும் வந்து போகிறீங்க. இங்கே எதுக்குமா, இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது விசேஷமா என்ன, யாரோட விசேஷம், உனக்கு தாண்டி கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம், ஜிம்மினுக்கும் உனக்கு கல்யாணம், என்னம்மா சொல்கிற, இந்த நிலைமையில நான் எப்படிம்மா மாமாவை கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் அப்பா, நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்ட்டு, நீ சொல்லியிருந்தனா இதை வந்து நாங்கள் பண்ணியிருந்திருக்க மாட்டோம், உனக்கும் வந்து சரி ஜிமின் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு இதெல்லாம் உனக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குதுன்னா இதெல்லாம் பண்ணோம், இப்போ இப்படி வந்து நின்று இருக்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இப்போ எப்படிப்பா பாருங்கப்பா, என் கை காலெல்லாம் நான் எப்படிப்பா கீழே உட்கார முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா பண்ணணும், கொஞ்சம் நேரம் தான், நம்ம வேணா சேரை போட்டு வச்சிடறேன், நீ சேரில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி, இந்த பலகையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டு வரும், நீ உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, கல்யாணம்ன்ட்டு நடந்து எல்லாருமே வந்துட்டாங்க இல்லையா, நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகி பொண்ணு ரெடி பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாமே பட்டு சேலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப விட்டு இதாக இருக்கே அப்படின்ற மாதிரியே தோணுது. அதை வந்து பெருசாக அந்த அளவுக்கு நீங்கள் கண்டுக்கல, ஏதோ ஒன்று அது எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் வரீங்க, நடந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் வந்து நடந்து வந்துட்டு ஜிமின் பார்க்குறதுக்கு செம்ம ஷாக்காக எந்திரிச்சு நிற்கிறாரு. வேகமாக உங்ககிட்ட தான் வராரு. பொண்டாட்டி என்னடி ஆச்சு மாமா, என்னடி ஆச்சு உனக்கு, நல்லா தானடி போனேன், இது என்னடி கோலம், அவருக்கு அப்படியே பதறுது. மாமா ஒன்றும் இல்லை மாமா, சின்ன ஆக்சிடென்ட் கை காலை பறி கட்டு இப்படி போட்டு வச்சிருக்க, சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்கிறேன், இதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொன்னேன், அங்கே போய் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி, ஏன்னா கேட்டியா நீ பாரு இப்போ எப்படி வந்து நின்றுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு கலங்குது. ஐயோ மாமா அழாத மாமா, அதான் நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை மாமா
அப்படி ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. பயந்துட்டு, நீ இப்படி உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ பக்கு பக்குன்னு பயமா இருக்கு தெரியுமா. சரி சரி மாமா, சாரி மாமா, நான் போகல சரியா, நான் இங்கேயே இருக்கேன், உன் கூடவே இருக்கேன், உன் பொண்டாட்டியா போதுமா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்திருப்பீங்க. அப்படிதான் வந்து உங்கள் மேரேஜ் எல்லாமே வந்து இது வரைக்கும் நடந்திருக்கும். இது அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது. அதுக்கப்புறமா தான் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இதோட நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. அண்ட் வந்து இதோட இந்த எபிசோடை நானும் வந்து முடிக்கிறேன். இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா ஃபிக்ஸீஸ்.